10 நிமிஷத்துல அந்த பொண்ணு ஒரு சரியான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா. 10 நிமிஷத்துல அவளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தா அந்த பொண்ணு செத்திருக்க மாட்டா சார். பத்து நிமிஷத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த 4 பேரையும் கண்டிப்பா காப்பாற்ற முடியும். Your time starts now. அவர் ஒரு 3 நாளா இரும்பு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன்ல பாதிக்கும் கீழே கிடைக்கிற மாதிரி ஒரு டிவைஸ செட் பண்ணி வச்சிருக்காங்க சார். 3 நாளா சஃபகேட் ஆகி லங்ஸ் அஃபெக்ட் ஆகி அவர் இறந்துட்டார் சார். டாக்டர் டேர்ம்ஸ்ல சொல்ல போனா நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை வென்டிலேட்டர்ல வச்சு சாகடிச்ச மாதிரி. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம் சார். 10 நிமிஷம். அதான் சோ யுவர் மிஷன் அக்காம்ப்ளிஷ்டா. இப்போ நான் என்னமோ உங்களை கஷ்டப்பட்டு பிடிச்சத எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் நினைச்சதுனால நீங்க இங்க இல்ல, நீங்க நினைச்சதுனாலதான் நீங்க இங்க இருக்கீங்க. நீங்களே ஒரு க்ளோவ் கொடுத்து மாட்டிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? வாவ், பிரில்லியன்ட் சார். தேங்க்யூ. என்னால நிறைய கெட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா முதல் தடவையா என்னால ஒரு நல்லவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால தான் என் அடையாளத்தை நான் வெளியே காட்ட வேண்டியதா போச்சு. ஆஸ் யூஷுவல். புரியல. இந்த ஆட்டோக்கார வைஃப் சூசைட் பண்ணதான் அங்கிள் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. சாரி அங்கிள். பிரஸ் கிட்ட பேசியாச்சு. வில் சார்ட் இட் அவுட். நதிங் டு வரி சார். மெடிக்கல் எரர்ல ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்ல செத்து போறது பெரிய மிஸ்டேக் இல்ல. ஆனா அதை நியூஸ் ஆகிற வரைக்கும் விட்டதான் ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஓகே, அந்த ஆட்டோக்காரனை கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பேசிட்டு அப்புறம் அந்த ஏரியால ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணு. ஒரு 10